எல்லிசார் டங்கன் அங்கேருந்து பிரிட்டன்லேருந்து வர்றாரு. அவர் இங்கே இருக்கும்போது அவருக்கு கொடைக்கானலில் ஒரு பங்களா வாங்கியிருந்தார். அப்போ நிறைய வெள்ளைக்காரங்க அந்த கொடைக்கானல் ஊட்டியில் பங்களா வாங்குவாங்க சம்மருக்கு போய் தங்குறதுக்கு. அப்போது வர்றாரு. வந்தால் முதல்ல அந்த பழைய காலத்தில் அந்த பேப்பர்ஸு அது என்னது பத்திரம் அது இதெல்லாம் அவர்கிட்ட வந்து அவ்வளவு சரியாக இல்லை. அப்போ கொடுத்தது தான். அதுக்கு பிறகு அந்த நில வரி சொத்து வரியெல்லாம் கட்டியிருக்கணும்ல. இவர் ஒன்றும் கட்டியிருக்க மாட்டார்ல. இவர் யார் அங்கே குடியமர்த்தினாரோ அல்லது யார் அங்கே வாட்ச்மேனாக இருந்தவங்களோ அவங்க எவ்வளோ தூரம் அதை செய்தாங்கன்னு தெரில. நிறைய அதில் டிஸ்பியூட்லாம் வருது. அப்போது எம்ஜிஆரை பார்த்துருங்க, உங்கள் ஹீரோ தான் இப்போ சிஎம்னு உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதோட ஒரு சின்ன தயக்கம். நம்ம அப்போ இவனை என்ன பாடுபடுத்தியிருக்கோம், இவனை காட்டுவாசின்னு திட்டுனமே ஜங்கிலிவாலான்னு. இன்றைக்கி பார்த்தா அந்த ஆள் இவ்வளோ மக்கள் ஆதரவு. ஏமாற்றி அப்படி இப்படி உருட்டு பரட்டு பண்ணியெல்லாம் பதவிக்கு வரல. இவ்வளோ மக்கள் ஆதரவோட பதவிக்கு வந்திருக்காப்லையே, இவ்வளோ அன்பான ஆளாக நம்ம அதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம். ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு தயக்கத்தோட சிஎம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறாரு. பார்த்த உடனே எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டு என்ன விஷயன்றாரு, இப்படி என்னுடைய பங்களாவை விற்று காசு ஆக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. சரி இருங்க, ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிடுங்க, நான் என்னன்னு பார்க்குறேன்ட்டு உடனே பார்த்து அந்த வில்லங்கம்லாம் தீர்த்து வச்சு அதை ஒரு நல்ல விலைக்கு, அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு சிஎம் தலையிடுறாருன்னா எப்படி இருக்கும், உடனே அதை வந்து யார் கூடுதல் விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அதை ஒரு நல்ல விலைக்கு, இவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல விலைக்கு விற்று அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் அவ்வளோ அப்படி பவுண்டிஃபுல் கிராட்டிடியூடுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அவ்வளவு நன்றியோடு இவரை பார்த்து ரொம்ப மனசு சங்கடப்பட்டு தான் செய்த கொடுமையெல்லாம் ஒரு செகண்ட் நினச்சி பார்த்து எம்ஜிஆர்கிட்ட கண்ணீரோடு விடைபெற்று போகிறார். எம்ஜிஆர் எப்போவுமே அந்த பழி வாங்குகிற சுபாவம் கிடையாது. சும்மா சொல்கிறாங்க கட்டி வச்சு அடிப்பாருன்னு அடிப்பார். தப்பு பண்ணால் யாருனாலும் ஒரு ஆள் அடித்து தானே ஆகணும். அடிக்க ஆள் இல்லாமல் தானே இன்றைக்கி திரையுலகம் வந்து எல்லாம் தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரை மாதிரி இருக்கான். அப்போ அப்படி இல்லை. ஏதாவது ஒன்றுனா எம்ஜிஆர்கிட்ட 1/2 மணி நேரத்துக்குள்ளே விஷயம் போச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும். அந்த மாதிரி தான். அதே நேரத்தில் இந்த மாதிரி பர்சனலாக வந்து மனசுக்குள்ளே வன்மம் வச்சு பழி தீர்க்கிறதுன்றதெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட கிடையவே கிடையாது.